ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்டாக நல்லா மெதுன்னு இருக்க மாதிரி போண்டா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. எங்கள் அம்மா போண்டா சுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். போண்டா நல்லா புசுன்னு வரும். அதுக்கு தேவையான அளவு கடல மாவை எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்ததாக இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கீரை, அப்புறம் பெரிய வெங்காயம், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம கீரை போண்டா தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் சிறுகீரையை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணியானாலும் போண்டா சப்பையாகி போயிடும். கரெக்ட் பதத்தில் இருந்தால் தான் நல்லா புசுன்னு வரும். இந்த பதம் வந்ததும் ஒரு 1/4 மணி நேரம் போல் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/4 மணி நேரம் கழித்து நம்ம எண்ணெயில் போண்டா போட்டு எடுத்துடலாம். சின்ன சின்ன உருண்டையாக இது மாதிரி போண்டா போட்டு எடுத்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் எண்ணெயில் விழற மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும். இது மாதிரி போண்டா போட்ட உடனே மேலே எண்ணெயில் எந்திரிச்சு வரணும். அப்போ தான் நல்லா புசுன்னு வரும். எண்ணெயும் நல்லா காஞ்ச வாட்டி போண்டா மாவு போட ஆரம்பிங்க. எண்ணெய் காயாமல் போண்டா போட்டிங்கனாலும் அடியிலே தங்கிடும். எண்ணெய் காஞ்ச வாட்டி போண்டா போட்டிங்கன்னா தான் மேலே வரும். அடுத்ததாக 2 சைடும் திருப்பி விட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட சூப்பரான போண்டா ரெடி. கீரைனாலே குழந்தைங்களுக்கு அதிகமாக பிடிக்காது. இது மாதிரி போண்டாவில் போட்டு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.